வெல்கம் டு பாப்பீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன டிஷ் பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சில்லி சிக்கன் டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு காலிஃப்ளவர் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்னதாக இஞ்சி பூண்டு அரைச்சது, மிளகாத்தூள், உப்பு, சிக்கன் மசாலா, கலர் பவுட்ரு கொஞ்சம் ரெட் கலரு, ஆயிலு, 1 டம்ளர் தண்ணி, 2 கப்பு பச்சி மிக்ஸு. காலிஃப்ளவரில் உப்பு போட்டுக்கணும். இப்போ 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூனு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். அப்புறம் இது சிக்கன் மசாலா, இதில் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எதுக்குன்னா சிக்கன் ஸ்மெல் நல்லா வரும் பஜ்ஜியில், அதுக்கு தான். இஞ்சி பூண்டு அரைச்சது 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். அப்புறம் அந்த கலர் பவுட்ரு, இது எதுக்குன்னா நல்லா சிவப்பு கலராக நல்லா கலர்ஃபுல்லாக தெரியும், அதுக்கு கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும். போட்டு கையால் நல்லா நொறுங்க பிணைஞ்சிடணும். இது எதனாலன்னா பச்சி மிக்ஸில் காரம் உப்பு இருக்கும். இது நமக்கு காலிஃப்ளவர் உள்ளே வந்து நல்லா உப்பு உரப்பெல்லாம் இருக்கணும். இப்போ 2 கப்பு பச்சி மிக்ஸு. இப்போ 1 கப்பு போடுவோம். 1 கப்பு போட்டு 2வது கப்பு போட்டாச்சு. இப்போ இது வந்து கரண்டியாலெல்லாம் பிணைஞ்சால் சரியாக வராது, அதனால் கையால் நல்லா பிசைஞ்சிக்கணும். தண்ணி வந்து 1 கிளாஸ் அவ்வளோதையும் ஊற்றிடக்கூடாது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கையால் நல்லா மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு வேணுங்கிற அளவு பார்த்து இந்த பதத்துக்கு வர அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அவ்வளோதையும் ஊற்றிடாதீங்க. அவ்வளோதையும் ஊற்றிட்டா தண்ணி ஆகிடும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வர அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும், போதும். அடுப்பில் கடாயை வச்சு சூடானதும் 1/2 லிட்டர் ஆயில் ஊற்றிக்குவோம். அது சூடு வந்தோடனே இந்த மிக்ஸ் பண்ண காலிஃப்ளவர் எடுத்து அதில் போட்டுக்கலாம். இப்படி இன்னும் ஒத்தையாக போடுறான்னா கூட எடுத்து போடலாம். நான் கொஞ்சம் பெரிய சைஸாக வரட்டும்னு சேர்ந்த மாதிரி எடுத்து போடுறேன். போட்டு கொஞ்சம் வேக விடணும். இந்த ஆயில் எடுத்து அது மேலே ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் மேலேயும் சேர்ந்து வேகும் நல்லா. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இல்லைன்னா மேலே மாவாக இருக்கும். இப்போ வந்து பிரட்டி விட்டுருவோம். இப்போ பஜ்ஜி வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷமாவது வேக வைங்க, அப்போ தான் உள்ள காலிஃப்ளவர் நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை எண்ணெயை எடுத்துருவோம். இப்படி நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு எடுங்க. அதுவும் அந்த எண்ணெய் வடிகட்டுறதில் எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இருக்கிற ஆயிலும் வந்து கொஞ்சம் இறங்கிடும். அப்போ தான் அந்த பஜ்ஜியில் வந்து ஆயில் இல்லாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.